வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அமெரிக்கா புறப்பட உள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் 2030க்குள் தமிழகம் 1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலம் என்கிற இலக்கை அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். செய்தியாளர் சாலமன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தின் பொருளாதார மதிப்பை 2030ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக கொண்டுவர முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். அதன் அடிப்படையில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் நாடுகளுக்கு சென்று வந்ததை தொடர்ந்து 17 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு 10 மணிக்கு அமெரிக்கா புறப்படுகிறார். வருகிற செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுக்க உள்ளார். குறிப்பாக கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவான தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை முதலமைச்சர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்கா செல்வதற்கு முன் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டிற்கு சிறகு விரித்து பறப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடல் கடந்து சென்றாலும் தனது கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக 40ற்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து வணக்கம் அமெரிக்கா என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தமிழ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள தமிழ் அமைப்பைச் சேர்ந்த சிவமூப்பனார் சரவணகுமார் மணியன் கூறுகையில், சிகாகோ மாநகரம் வரும் தங்களை வட அமெரிக்க தமிழ் மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். முதல்வரின் வருகை எங்களுக்கெல்லாம் புத்துணர்வு ஊட்டும். முதல்வரின் வருகைக்காக ஏராளமான பதிவுகள் குவிந்து வருகின்றன. முன்னதாக அமெரிக்கா செல்வதற்கு முன் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சாலமன், அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு யாரையெல்லாம் சந்திக்கிறார், அவரது பயண திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா நாட்டிற்கு புறப்பட்டுள்ளார். குறிப்பாக 17 நாள் சுற்றுப்பயணமாக மேற்கொண்டுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கு சான் பிரான்சிஸ்கோவின் முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் தொழில் நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து இது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் உண்டாக காரணமாகிறது என கூறப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். அமெரிக்கா புறப்படுவதற்கு முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா, மத்திய அரசுடன் இணக்கமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவற்றை பார்க்கலாம். சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான், மாறாதது. சார், வெயிட் அண்ட் see. மத்திய அரசுடன் திடீர்னு இணக்கமான போக்கு இருக்கு, இந்த நிலை தொடருமா? என்ன இணக்கமான நிலை? பொதுவாகவே இந்த நாணய வெளியீடு இல்லாத இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர நாணய வெளியீடு வந்து மத்திய அரசுடைய பொறுப்பு. அது அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது. அதனால் அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.